இல்லை இன்னொன்று வந்திருக்கு. நம்ம மின்னம்பலம் எக்ஸிட் போலையும் பார்த்துடலாம். மின்னம்பலம் எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் திமுக 155 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 72, தாவேக 5 இடங்கள், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 எக்ஸிட் போலுடைய முடிவுகளுமே திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த எண்ணிக்கை சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. எக்ஸிட் போலுடைய ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2021 ஓரளவுக்கு அப்சல்யூட்டியா இருந்தது. தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றது. அதுக்கு பிறகு மக்களவை தேர்தலையும் ப்ரெடிக்ஷன் சரியா இருந்தது. தமிழ்நாடு மையப்படுத்தி வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கு. ஆனால் தேசிய அளவில் வரக்கூடிய பல ப்ரெடிக்ஷன்ஸ் ஏற்புடையதாக இல்லை. பல தருணங்கள் அது விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுடைய அக்யூரசி ஏறக்குறைய 85 to 90% வரைக்கும் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 4 முனை போட்டி அப்படின்றது திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான எட்ஜை கொடுத்திருக்கு. ஆன்டி இன்குமென்சி வாக்குகளை அதிக அளவுக்கு பிரிக்கும், அதன் மூலமாக திமுக மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அப்படின்றதான் பலருடைய கருத்தாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுக்கு தான் ஒரு கிளியர் விக்டரியை இந்த 4 முனை போட்டி கொடுக்குதா அப்படின்றது கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம 5 தரப்புடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்துருக்கும். திமுக மேக்ஸிமம் 169 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கும்போது சொல்ல முடியுது. திமுக 155, மின்னம்பலத்துடைய எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் திமுக 155, அதிமுக 72, தாவேக 5, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த எண்ணிக்கையும் இருக்க வாய்ப்பில்லை. ஓட் ஷேர் 8% அவங்க தக்க வச்சா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இது வரைக்கும் 5 எக்ஸிட் போல் ரிசல்ட்லையும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்து அந்த மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்றதா இந்த நம்பர் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. தாவேகா ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த 5 ரிசல்ட்டுமே 20 மேக்ஸிமம் 24 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ மிக குறைவான எண்ணிக்கை 1, மேக்ஸிமம் 24. இதுதான் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய டேட்டாவா இருக்கு. அதிமுக இது 5ல் 4 ரிசல்ட் அப்படின்றது அதிமுக எண்ணிக்கை குறையுது. ஏன்னா கடந்த முறை 75 மேக்ஸிமம் நம்பரா இருந்தது. இதுல 4 எக்ஸிட் போல் ரிசல்ட் 72, 75க்குள்ள தான் கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸிட் போல் தான் 100 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல இப்ப தாவேகாவுடைய வருகையின் காரணமா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிருக்கா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. பட் 5 ரிசல்ட் ஒரு காமன் ப்ராபபிலிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக ஒரு கிளியர் எட்ஜோட ஆட்சியை தக்க வைக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. திரு பிரியன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன, தாவேகாவை பொறுத்த மட்டும் கருத்து கணிப்புகள் ஒரு இடத்துலேருந்து 24 இடங்கள் வரையும் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துலேருந்து 24 இடங்கள் வரையும் கொடுக்குறத பார்க்குறோம். இந்த ஒரு இடன்றது ஆப்வியஸ்லி பெரம்பூரை மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த அக்னி என்ற ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கிற ஒரு கருத்து கணிப்பாக பார்க்குறேன். இதில் மேட்ரிக்ஸோட கருத்து கணிப்பு ரொம்ப ஒரு ரொம்ப 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 கன்சர்வேட்டிவான ஒரு கருத்து கணிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 122லேருந்து 132 டிஎம்கே, 87லேருந்து 100 ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கேக்கு ஒரு 100 வரையும் கொடுக்குற ஒரு கருத்து கணிப்பு இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஆட்சிக்கு எதிரான அல்லது திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அதை கணிக்கிறதுல இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு சொன்னீங்க 87லேருந்து 100 வரைக்கும் அப்படின்னா தாவேகாக்கு 12 - 12லேருந்து 16 வரைக்குமான வாய்ப்பு இருக்கு.